ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகரும் மீட்பருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்ல நாமத்திலே உங்களை ஒருவருக்கும் வாழ்த்து சொல்லுகிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே இந்த நல்ல நாளிலும் கூட தேவ சமூகத்திலே வரும்படியாய் தேவன் நமக்கு இந்த நல்ல நாளை ஆசீர்வதித்து கொடுத்து இந்த வருஷத்திலே 3 மாதங்கள் இந்த 22 நாட்கள் நம்மை கனிமணி போல பாதுகாத்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் செய்த உண்மையுள்ள தேவன், நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தவர், பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ள தேவன் அவர், பரிகாரியான தேவன் அவர். நம் மத்தியிலே இந்த நேரத்திலே நமக்காக பரிந்து பேசுகிற தேவனாக இருக்கிற அந்த உண்மையுள்ள தேவனுக்கு நம்முடைய இருதயத்தை ஒரு நிமிஷம் தேவ சமூகத்திலே தாழ்த்தி நம்முடைய முழங்கால் யாவும் முடங்கும் நாவுகள் யாவும் அறிக்கையிடும் என்று சொன்ன வண்ணமாய் இயேசுவே கர்த்தர் என்று அறிக்கையிடத்தக்கதாக, இயேசுவே கிறிஸ்து என்று அறிக்கையிடத்தக்கதாக, இயேசு கிறிஸ்து எனக்காய் மரித்தார் என்று நாம் சொல்லத்தக்கதாக கர்த்தர் நமக்காக இந்த பூமியிலே மனுஷராய் வந்து அவருடைய சொந்த ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டுக் கொண்டதற்காக தேவனுடைய சுய ரத்தத்தால் சம்பாதிக்கப்பட்டோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட தேவன் நம் மத்தியில் இருப்பதற்காக நன்றி சொல் கர்த்தருடைய சமூகத்தில் இந்த ஆராதனை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்தரிக்கிறோம், சோதரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களை படைத்த சர்வ வல்லமையுள்ள கர்த்தாவே, நீர் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமானவரே மை துதிக்கிறோம். அற்புதமானவரே மை துதிக்கிறோம். அதிசயமானவரே மை துதிக்கிறோம். ஆலோசனை கர்த்தரே மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். நம்முடைய அன்பிற்காய் ஸ்தோத்திரம், நம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம், நம்முடைய இரக்கத்திற்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்கள் மத்தியிலே இருப்பதற்காய் நன்றி. நம்முடைய கரம் கூட இருப்பதற்காய் நன்றி. நம்முடைய பரிசுத்தாவினுடைய வல்லமை ஒவ்வொரு மேலும் இறங்குவதற்காய் நன்றி. ஆண்டவரே, நம்முடைய கரத்தில் ஒரு கூட இந்த ஆராதனை ஒப்புக் கொடுக்கும். தேவன் தாமே வந்துள்ள பிள்ளைகள் ஒவ்வொருடைய இருதயத்தை அறிந்திருக்கிறார். ஆண்டவரே, அற்பர்களும் குப்பைகளும் தூசிகளுமான எங்களுக்காக நீர் அந்த மகத்துவமான அந்த மகிமையான ஸ்தானத்தை விட்டு இறங்கி ஒரு விசை கூட நீர் எங்களுக்காக இந்த இடத்திலே வந்ததற்காய் நன்றி செலுத்தி, உம்முடைய கரம் எங்களோடு கூட இருப்பதற்காய் நன்றி செலுத்தி எங்களை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடும். ஆராதனையின் துவக்கம் முதல் முடிவு வரை உம்முடைய பிரசன்னம் இருக்கட்டும். எங்களுடைய இருதயமும் நினைவுகளும் சிந்தனைகளும் நோக்கி பார்க்கட்டும். நீர் பரிசுத்தராய் இருப்பது போல நாங்களும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னேன். பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ள தேவனாகி உமக்கு நாங்கள் பரிசுத்த அலங்காரத்தோடு ஆராதிக்க தொழுது கொள்ள இந்த இடத்தை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் இருதயமும் எங்கள் நினைவுகளும் சிந்தனைகளும் மகிமைப்படுத்தட்டும். தொடர்ந்து உடைய கரம் இறங்க வேண்டுமா? உண்மை மகிமைப்படுத்த எங்கள் வாய்களையும் உதடுகளையும் கைகளையும் உற்சாகத்தோடும் கைத்தாளத்தோடும் கம்பீர சத்தத்தோடும் பாட தேவ இரக்கம் தர வேண்டுமா? தொடர்ந்து வந்துள்ள பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். தடப்பட்ட பிள்ளைகளை கண்ணோக்கிப்பார். தடைகளை எடுத்து போட்டு ஒரு கூட்டம் ஜனங்கள் விடுதலையோடு ஆராதிக்க தேவ இரக்கம் தொடர்ந்து கிடைக்க வேண்டுமா? இயேசு கிறிஸ்து நம்முடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே நாம் இந்த நாளிலும் கூட கூடியிருப்பதற்கு நன்றி சொல்லும் விதமாக தேவனை மகிமைப்படுத்தி தேவனுடைய நாம மகிமைக்காக பாட்டு புத்தகத்திலே நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தும் வண்ணமாக 1467வது பாடல், அன்பு இயேசுவின் அன்பு அது அளவிட முடியாதது, நம்பு அதை நீ நம்பு இந்த இகமதில் கிடைக்காதது என்கிற பாடல். 1467வது பாடல், அன்பு இயேசுவின் அன்பு அது அளவிட முடியாது என்கிற பாடல். ஸ்தோத்திரமானவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பு இயேசுவின் அன்பு அளவிட முடியாதது, நம்பு அதை நீ நம்பு இந்த இகமதில் கிடைக்காதது. அன்பு இயேசுவின் அன்பு இது அளவிட முடியாதது, நம்பு அதை நீ நம்பு இந்த இகமதில் கிடைக்காதது. தாய் தன்னை அன்பொரு அது தனிந்தே போய்
தாய் தந்தை அன்பொரு நாள் அது தனிந்தே போய்விடும். நல்ல தந்தையின் அன்பொரு நாள் அது பிரிந்தே போய்விடும். தன் பிள்ளையின் அன்பொரு நாள் அது பிரிந்தே போய்விடும். என்றென்றும் மாறாதது என் இயேசுவின் தூய அன்பு. என்றென்றும் மாறாதது நம் இயேசுவின் தூய அன்பு. என் வாழ்வில் மாறாதது நம் தேவனின் தூய அன்பு. என் வாழ்வில் தீராதது நம் தேவன் தூய அன்பு. அன்பு இயேசுவின் அன்பு அது அளவிட முடியாதது. நம்பு அதை நீ நம்பு, இந்த இகம கிடைக்காதது. கணவரின் அன்பொரு நாள் அது கரைந்தே போய்விடும். கணவரின் அன்பொரு நாள் அது கரைந்தே போய்விடும். நல்ல மனைவியின் அன்பொரு நாள் அது மறைந்தே போய்விடும். நல்ல மனைவியின் அன்பொரு நாள் அது மறைந்தே போய்விடும். என்றென்றும் மாறாதது என் இயேசு தூய அன்பு. என்றென்றும் மாறாதது என் இயேசுவின் தூய அன்பு. என் வாழ்வில் தீராதது நம் தேவனின் தூய அன்பு. என்றென்றும் தீராதது நம் தேவனின் தூய அன்பு. அன்பு இயேசுவின் அன்பு அது அளவிட முடியாதது. நம்பு அதை நீ நம்பு, இந்த இகம கிடைக்காதது. நண்பனின் அன்பொரு நாள் அது நழுவியே போய்விடும். நண்பனின் அன்பொரு நாள் அது நழுவி போய்விடும். நம்பினோர் அன்பொரு நாள் அது வழுவி போய்விடும். நீ நம்பினோர் அன்பொரு நாள் அது வழுவிய போய்விடும். என்றென்றும் மாறாதது என் இயேசுவின் தூய அன்பு. என்றென்றும் மாறாதது என் இயேசுவின் தூய அன்பு. என் வாழ்வில் தீராதது நம் தேவனின் தூய அன்பு. என் வாழ்வில் தீராதது நம் தேவனின் தூய அன்பு. அன்பு இயேசுவின் அன்பு அது அளவிட முடியாதது. நம்பு அதை நீ நம்பு, இந்த இகமது கிடைக்காதது. உறவினர்
இறந்தவர் அன்பொரு நாள் அது அழிந்தே போய்விடும். என்றென்றும் மாறாதது என் இயேசுவின் தூய அன்பு. என்றென்றும் மாறாதது என் இயேசுவின் தூய அன்பு. எந்நாளும் நீராதது தேவனின் தூய அன்பு. நம் தேவனின் தூய அன்பு. அன்பு இயேசுவின் அன்பு அது நம்பிட முடியாதது. நம்பு அதை நீ நம்பு, அறியமது கிடைக்காதது. ஆமென். தேவனுடைய அன்பு அது மாறாதது. அந்த தேவன் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவன், நமக்கு வெற்றியை தருகிற தேவன். அந்த தேவன் நம் மத்தியிலே இன்றைக்கும் ஜீவிக்கிற தேவனாய் இருப்பாருக்காய் நாம் எழுந்து நின்று அவரை ஒரு பாடல் மூலமாய் மகிமைப்படுத்தி கர்த்தரை நாம் கனப்படுத்துவோம். பாட்டு புத்தகத்திலே 1594 1594 பாடல். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம் என்கிற பாடல். பாட்டு புத்தகத்திலே 1594 பாடல். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜா வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த தொனியா உயர்த்துவே. அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த தொனியா உயர்த்துவே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினால் தாங்கி நடத்தும் கர்த்தரின் பலனே எதற்கும் அஞ்சிடேன். நீதியின் கரத்தினால் தாங்கி நடத்தும் கர்த்தரின் பலன் எதற்கும் அஞ்சிடேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த துனியா உயர்த்துவே. அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த துனியா உயர்த்துவே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்த யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்த யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு
வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே நன்மைகள் அளிப்பார், வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்த. நம்பிக்கை தேவனே நன்மைகள் அளிப்பார், வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் வாழ்நாளெல்லாம் உண்மை தேவனே உருக்கம் நிறைந்த என்னை காப்பவர் உறங்குவதில்லையே. உண்மை தேவனே உருக்கம் நிறைந்த என்னை காப்பவர் உறங்குவதில்லையே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஆமென். நம்முடைய தேவன் ஜெயம் கொடுக்கும் தேவன். அந்த தேவன் நமக்கு ஒவ்வொரு நாளும் வாழ்வளிக்கிற தேவன். வாழ்நாள் எல்லாம் நாம் கனப்படுத்தி மகிமைப்படுத்த வேண்டிய தேவன். அந்த தேவன் நம் மத்தியில் இருப்பதற்காக நன்றி சொல்லி சகோதரர் ஜான் தேவ கரத்தில் இந்த ஆராதனை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். நன்றி ஐயா, உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, நன்றி ஐயா, நன்றி ராஜா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஆமென் அப்பா. ஆமென். தேவன் நம் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உடைய கிருபைக்காய் நன்றி, உடைய இரக்கத்திற்காய், தேவ தயவுக்காய் நன்றி. ஆண்டவரே, எங்களுக்கு வாழ்வளித்தீரே நன்றி. எங்கள் நம்பிக்கையின் தேவனே உமக்கு நன்றி. நன்மை அளிப்பவரே உமக்கு நன்றி. வார்த்தையை அனுப்பினவரே உமக்கு நன்றி. மகிமையானவரே உமக்கு நன்றி. வார்த்தையாய் பூமியிலே வெளிப்பட்டவரே உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய வாயின் வார்த்தைகளினாலே வானத்திலும் பூமியிலும் எல்லாவற்றையும் படைத்தீரப்பா. உங்களுடைய வார்த்தையினாலே மனுஷனை நீர் ஆண்டவரே மரித்த மனுஷனை உயிரோடு எழுப்புனீரே கத்தாவே. இன்றைக்கும் அதே வார்த்தை எங்கள் மத்தியில் இருப்பதற்காக நன்றி செலுத்தும். நீரே ஆண்டவரே வார்த்தையின் தேவன், மகிமையின் தேவனாய் ஆண்டவரே இன்றைக்கும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறீரே உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய கரத்தில் இந்த ஆராதனையை ஒப்புக்கொடும். நீரே துவக்கம் முதல் முடிவு வரை உடைய பிரசன்னம் இருக்கும். வாசித்து தியானிக்கிற வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் தொடர்ந்து பேசும். உடைய நாம மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆமென். நம் நின்ற வண்ணமாக தேவநாம மகிமைப்படும்படியாக சங்கீத புத்தகத்தை நாம் மாறி மாறி வாசிக்கலாம். சங்கீத புத்தகம் 75ஆம் சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிக்கலாம். சங்கீதம் 75ஆம் சங்கீதம். உம்மை துதிக்கிறோம் தேவனே, உம்மை துதிக்கிறோம். உமது நாமம் சமீபத்திருக்கிறது என்று உமது அதிசயமான கிருவிகளை அறிவிக்கிறது. பூமியானது அது எல்லா குடிகளோடும் கரைந்து போகிறது. அதன் தூண்களை நான் நிலைநிறுத்துவேன். உங்கள் கொம்பை உயரமாய் உயர்த்தாதிருங்கள், இருமாப்புள்ள கழுத்துடையவராய் பேசாதிருங்கள். தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். நானோ என்னென்றைக்கும் இதை அறிவித்து
யாக்கோபின் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன், நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்பட்டிருக்கும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. நாம் நின்ற வண்ணமாக இந்த நாளுக்குரிய வேத வசனத்தை நாம் வாசித்து தொடர்ந்து செய்திக்குள்ளாய் செல்லலாம். நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின சுவிசேஷகம், யோவான் 17ஆம் அதிகாரம் 7 முதல் 10 வரை. நீர் எனக்கு தந்ததை எல்லாம் உம்மாலே உண்டாயினவென்று இப்பொழுது அறிந்திருக்கிறீர்கள். நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறீர்கள். நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்களே. என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள், உம்முடையவைகள் என்னுடையவைகள். அவர்களில் நான் மகிழ்ப்பட்டிருக்கிறேன். நாம் நின்ற வண்ணமாய் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களை படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலே உம்முடைய பலத்த கரத்திலே எங்களை ஒரு விஷயம் கூட ஒப்புக் கொடுக்கிறோம். கடந்த நாட்கள் முழுவதும் காத்தீர். இந்த ஞாயிற்றுக்கிழமை கூட உம்மை ஆராதிக்க தொழுது கொள்ள இந்த நாளிலே உம்முடைய வார்த்தைகளை வாசித்து ஆண்டவரே, நீர் ஒரு நோக்கியத்திற்காக இந்த பூமியிலே வந்தீரப்பா. அந்த நோக்கத்தை நீர் நிறைவேற்றினீரப்பா. அதே போல எங்களையும் நீர் ஒரு நோக்கத்திற்காய் அழைத்திருக்கிறீரப்பா. அந்த அழைப்பை நாங்கள் பாத்திரராக, அந்த அழைப்பை நாங்கள் சரியாய் புரிந்து கொண்டு அந்த அழைப்பிலே நாங்கள் உறுதியாய் நிற்கவும், அந்த அழைப்பை நாங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து முடிக்கத்தக்கதா இந்த நாளிலும் கூட நீர் வார்த்தையின் மூலமாய் தொடர்ந்து அந்த காரியத்தை செய்ய, அதை நாங்கள் செய்திருக்கிறோமா, செய்து கொண்டு இருக்கிறோமா, இனி செய்ய வேண்டியது என்ன என்று அறிந்து கொள்ள வார்த்தையின் மூலமாய் நீர் பேசும். தொடர்ந்து உடைய இரக்கம் கிருபை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும். பேசுகிற அடியானை மறைத்து மூடி பேசும். தொடர்ந்து உடைய வார்த்தை ஒன்றை மாத்திரம் மகிமைப்படுத்தும். நாங்கள் உண்மை மாத்திரம் மகிமைப்படுத்தும், உண்மை மாத்திரம் கனப்படுத்த, எல்லா துதிகன மகிமையும் ஒருவருக்கே செலுத்த உடைய பலத்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே. உட்காரலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நல் நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் மீண்டுமாய் நான் வாழ்த்து சொல்லுகிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே நாம் இந்த நாளிலும் கூட இந்த இடத்திலே கூடி தேவனை நாம் மகிமைப்படுத்த, ஆராதிக்க, தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். ஆமென். பாருங்க, நம்முடைய ஆண்டவர் இயேசு இந்த பூமியிலே ஒரு அநேக காரியங்களை வார்த்தையின் மூலமாக பேசியிருக்கிறார். ஆமென். இந்த வானமும் பூமியும் எப்படி உண்டாயிற்றாமா? இந்த வானமும் பூமியும் தேவனுடைய, அது நம்ம இதே யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1, 2, 3 வாசிக்கலாம். பாருங்க, தேவன் ஆதியிலே, in the beginning there was a word, in the beginning there was a word. அப்ப தேவன் ஆதியிலே எப்படி இருக்கிறாராமா? ஆதியிலே வார்த்தையாக இருக்கிறார். இன்றைக்கு கொடுக்க போகிற செய்தியின் தலைப்பானது சிம்பிள் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட். சிம்பிள் ஆஃப் த, தேவனுடைய வார்த்தை எந்தெந்த வடிவத்திலே தேவன் நமக்கு அந்த வார்த்தையின் மூலமாய் தன்னை வெளிப்படுத்துகிறார், எந்தெந்த வார்த்தையின் மூலமாய் தன்னை வெளிப்படுத்துகிறார். அங்கே நம்ம முதலாவது அவர் எப்படி இருந்தாராமா? வார்த்தையாக இருந்தார். அதுதான் எனது சிம்பிள் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தை நமக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. யார் அது? தேவன் தான் அந்த
வார்த்தையாக இருக்கிறார். நம்ம முதலாவது நம்ம பார்க்கிறப்போ இப்பொழுது நம்ம வாசித்த இந்த யோவான் 17ஆம் அதிகாரத்துல அவர் சொல்றாரு பாருங்க, நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அப்ப இயேசு கிறிஸ்து, அதைத்தான் இங்க வாசித்த யோவான் 1ஆம் அதிகாரத்துல அங்க நம்ம வாசிக்கிறோம். 14ஆம் வசனம் சொல்லுது, அந்த வார்த்தை the word become flesh. The word become flesh. அந்த வார்த்தை தான் ஆதியிலே தேவனுக்குள்ளாய் இருந்த வார்த்தை, தேவனாய் இருந்த வார்த்தை, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின வார்த்தை. அந்த வார்த்தைக்குள் என்ன இருந்தது? ஜீவன் இருந்தது. அந்த வார்த்தைக்குள் என்ன இருந்தது? ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் தான் யாரு? தேவன். அந்த தேவன் என்னவானாராமா? மாம்சமானார். ஆமென். The word became flesh. இப்போ இந்த வேர்டு என்னென்ன ஆகுது என்றால், இங்க நம்ம வாசிக்கிறப்ப பார்த்தோம், அது வார்த்தை. இன்னொன்று இதே யோவான் புத்தகத்துல நம்ம வாசிக்கிறப்போ 6ஆம் அதிகாரத்துல அவர் சொல்றாரு பாருங்க, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். நானே வழியும், வாசிப்போம், அந்த வசனத்தை எடுத்து வாசிப்போம். நானே வழி, சத்தியம், ஜீவன். அப்போ பாருங்க, இயேசு கிறிஸ்து அவர் தான் என்னவாக இருக்கிறாரு? நமக்கு வழியாக இருக்கிறார், சத்தியமாக இருக்கிறார், ஜீவனாக இருக்கிறார். அப்போ அந்த தேவன் அங்கே மாம்சத்திலே வந்த தேவன் நமக்கு என்னவாக இருக்கிறார்? வழியாக, தேவே, நமக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கிறார். எதற்காக என்றால், தேவன் யார் என்று அறிந்து கொள்ள, தேவன் யார் என்று அறிந்து கொள்ள அவர் இந்த வழிகாட்டியாக இருக்கிறார். அதனாலதான் அந்த வார்த்தை, அது எப்படிப்பட்ட வார்த்தையா இருக்கிறதாமா? சத்தியம் உள்ள வார்த்தை. நீங்க யோவான் 8:32 வாசித்தீங்கன்னா அந்த சத்தியம் என்ன சொல்றாரு பாருங்க, நீங்க வாசிக்கலாம். யோவான், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை. அப்போ நம்ம பாருங்க, தேவ பிள்ளைகள் சத்தியத்தை அறிந்திருக்கிற வேண்டியவர்களாக இருக்கிறோம். சத்தியத்தை, ட்ரூத், அதான் என்னது? ட்ரூத். அப்ப தேவன் யார் என்றும் சத்தியம் என்ன என்றும் நம்ம அறிந்திருக்க வேண்டும். வெறுமென நான் தேவனை அறிவேன், நான் தேவனை ஏற்றுக்கொண்டேன், நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்வது மட்டுமல்ல. ஆமென். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை. சத்தியம்தான் நம்மளை என்ன செய்கிறது? விடுதலை கொடுக்கிறது. அதனாலதான் இயேசு சொன்னாரு, நானே என்னது? வழியும் சத்தியமும் ஜீவனுமாக. அப்ப இயேசு தான் நமக்கு என்ன கொடுக்க முடியும்? விடுதலை கொடுக்க முடியும். இயேசு ஒருவர் மட்டும்தான் விடுதலை கொடுக்க முடியும். அதனாலதான் பாருங்க, அவர் என்ன சொல்றாருன்னா, நான் யாராக இருக்கிறேன்? ஆமா, நான் யாராக இருக்கிறேன்? வெளிச்சமாக இருக்கிறேன். வாசிங்க, சங்கீதம் 119 105 வாசிப்போம். Psalm 119 verse 105. பாருங்க, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறதாம். அப்ப பாருங்க, தேவனுடைய வசனம், அந்த வார்த்தை, அது நமக்கு எப்படி இருக்கிறதாமா? தீபம், ஒரு லைட்டாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த பூமி எப்படி இருக்கிறதாமா? வேதம், இந்த பூமி இன்னைக்கு இருளில் இருக்கிறது. இந்த பூமி இருள். இருள் என்றால் என்னது? நம்ம நினைக்கிற மாதிரி இருட்டு இல்லை. தேவனை அறியாம ஜனங்கள், தேவன் யார் என்று அறியாத ஜனங்கள் தான் இன்னைக்கு அநேகர் இருக்கிறாங்க. நம்மளும் ஒரு காலத்துல தேவன் யாருன்னு அறியாம உலகத்தான போல உலக வழிபாட்டுல இருந்தோம். அது ஒரு அறியாமை, அது இருள். அந்த இருளில் இருக்கிறப்ப நீங்க வெளிச்சத்தை பார்க்க முடியாது.
ஏன்னா இந்த பூமியில ஒரே ஒரு வெளிச்சம் தான் இருக்கிறது. அது என்னது? தேவனுடைய வார்த்தை. தேவன் மட்டுமே வெளிச்சம். அப்ப பாருங்க, அவர் இப்போ இங்க என்னவாக மாறுகிறார்? வெளிச்சமாக மாறுகிறார். முதல்ல அவர் எப்படி இருந்தாரு? வார்த்தையாக இருந்தார். இரண்டாவதாக சத்தியமாக இருந்தார், ட்ரூத்தாக இருந்தார். அடுத்தது லைஃப், ஜீவனாக இருக்கிறார். இப்ப எப்படி இருக்காரு? வெளிச்சமாக இருக்கிறார். அதைத்தான் நீங்க சங்கீதம் சங்கீதம் 19 கூட நீங்க வாசித்தீங்கன்னா அங்க நீங்க அதை கூட கவனிக்கலாம். சங்கீதம் 19 வாசிங்க. சங்கீதம் 19ல 7, 8, 9, 10 வாசிங்க. பாருங்க, கர்த்தருடைய வேதம். கர்த்தருடைய வேதம்ங்கிறது என்னது? இந்த பைபிள், தேவனுடைய வார்த்தை. பைபிள் என்பது என்னது? தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தை என்னவாமா? குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதும். பாருங்க, அது உங்களை என்ன செய்கிறதாமா? சத்தியத்திற்குள்ளாய் வழிநடத்துகிறது. நம்ம பேதைன்னு என்னது? தேவனை பற்றி அறியாத ஜனங்களாக இருந்த நமக்கு அது என்ன கொடுக்கிறதாம்? இந்த வேதம், இந்த பைபிள் ஞானத்தை கொடுக்கிறது. ஆமென். தேவனை அறிகிற அறிவை கொடுக்கிறது. அது மட்டுமல்ல, கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, கர்த்தருடைய கற்பனை தூய்மையானது. அது கிளியர், கிறிஸ்டல் கிளியர் ஆனது. அது மட்டுமல்ல, கண்களை தெளிவிக்கிறது. அடுத்தது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதாக இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. பாருங்க, அப்ப தேவன் எவ்வளவாக தன்னுடைய பிள்ளைகளுக்காக அவர் என்னென்ன காரியங்களை எல்லாம் செய்து வைத்திருக்கிறார். அவர் எவ்வளவாக தன்னுடைய பிள்ளைகள் மேலே அன்பு பாராட்டுகிறார், நீதியாக, சந்தோஷத்தோடு. அடுத்தது என்னது? நம்முடைய கண்கள் தெளிவாக்குறது. ஒரு மேட்டுமையான கண்ணோ, அல்லது அங்கே இச்சையோடு ஒரு கண்ணோ, அல்லது ஒரு பெருமையோடு பார்க்கிற கண்ணோ, அல்லது ஒரு அசுத்தத்தை, அருவருப்பை அங்கே சிந்திக்க தோன்றாதபடி நம்முடைய கண்களை என்ன செய்கிறதாமா? தெளிவு எடுத்துகிறதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, நம்முடைய தேவன் நமக்கு அவருடைய கற்பனை, கமாண்ட்மெண்ட்ஸ் எப்படி இருக்கிறதாமா? தூய்மையானது. கமாண்ட்மெண்ட்ஸ் என்னது? ஒரு கட்டளை கொடுக்கிறது. இதை செய், அதை செய் என்பது. அதை செய்கிற பொழுது அது உங்களை ஒரு கிளாரிட்டிக்குள்ளாக இருக்கிறது. அதுல நீங்க இது செய்யலாமா வேண்டாமா, இது செய்யால் என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு குழப்பம் இல்லாதபடி ஒரு தெளிவுடனே இருக்கிறதாமா. அதுதான் என்னது? உங்களை ஞானியாக்குகிறது. அது மட்டுமல்ல, அது உங்களுக்கு என்ன கொடுக்கிறது? கர்த்தருக்கு நீங்க பயப்படுகிற பொழுது அது என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறதாக இருக்கிறது. ஆமென். பாருங்க, அது மட்டுமல்ல, கர்த்தருடைய வேதம் நமக்கு என்ன கொடுக்கிறதாமா? வாசிங்க. யோவான் 6 அதிகாரம் 63 வசனம் சொல்லுது. யோவான் 6:63 நம்ம வாசிப்போம். ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுமில்லை, ஒன்றும் உதவாது. பாருங்க, நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள். வசனங்கள் என்னது? அந்த வார்த்தைகள், தேவன் சொல்லுகிற வார்த்தை. அது எப்படி இருக்கிறதாமா? பாருங்க, அது நமக்கு ஆவியை தருகிறது. ஸ்பிரிட் அண்ட் லைஃப். என்னது? ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அப்ப தேவனுடைய வார்த்தை அது எப்படி இருக்கிறதாமா? ஆவியானது. அதனாலதான் அந்த வார்த்தை எல்லாருக்குள்ளும் போகுது. பரிசுத்தாவியா. புரியுதா உங்களுக்கு? தேவன் உங்களுக்குள்ள இருக்காருங்கிற அடையாளம் என்னது? பரிசுத்தாவி. அதனாலதான் பரிசுத்தாவி இருக்கிறதுனா என்ன செய்ய முடியும்? மறுரூபம் அடைய முடியும். ஒரு மனிதன் மரித்து போனால் அந்த மனிதன் மறுரூபம் அடைய, அல்லது உயிரோடு இருக்கிற நாம், தேவன் சப்போஸ் இன்னைக்கு வருகிறார் என்றால் நாம் என்ன ஆக வேண்டும்? மறுரூபம் அடைய வேண்டும். அப்போ ஒரு மனிதன் மறுரூபம் அடைய அங்க என்ன வேண்டும்? நமக்கு பரிசுத்தாவியானவர் வேண்டும். அதைத்தான் இங்க சொல்லுது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் அது எப்படி இருக்கிறது? ஆவியாயும்
ஜீவனாயும். அதான் என்னது? ஸ்பிரிட் அண்ட் லைஃப். அப்போ தேவனுடைய வார்த்தை அது உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு இதே அதிகாரத்துல. நீங்க வாசித்தீங்கன்னா 14ஆம் அதிகாரத்துல வாசிங்க. யோவான் 14ஆம் அதிகாரத்துல அவர் சொல்றாரு பாருங்க. அவர் சொல்றாரு பாருங்க, அந்த வசனத்தை வாசிங்க. 21ஆம் வசனத்தை வாசிங்க. பாருங்க, என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருப்பான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் பிதாவுக்கு அன்பாயிருப்பான். பாருங்க, தேவனுக்கு நமக்கு எப்படி வெளிப்படுத்துகிறாராமா? தேவன் எப்படி வெளிப்படுத்துகிறாராமா? நீங்க அவருடைய வார்த்தைகளை, அவருடைய கற்பனைகளை, அதை நீங்கள் கை கொண்டு அதில் நீங்க அன்பு கூற வேண்டும். நீங்க தேவனிடத்தில் அன்பு கூறுவது என்பது என்னது? அந்த வார்த்தைகளை கடைபிடிக்கிறது. அவர் சொல்றதை கேட்டு நடக்கிறது. இயேசு என்ன சொன்னாரோ அதை கேட்டு நடக்கிறது தான் என்னது? கற்பனைகளை, கட்டளைகளை கை கொண்டு நடக்கிறது. அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்த, ஐ வில் ரிவீல் தம், நான் அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன்னு சொல்றாரு. அது மட்டுமல்ல, 15ஆம் அதிகாரத்துல சொல்றாரு பாருங்க. 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, 4ஆம் வசனம் மற்றும் 7ஆம் வசனத்துல, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். நீங்கள் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். அப்ப நீங்க ஆண்டவருக்குள்ள நிலைச்சு நிற்க வேண்டும். நிலைச்சு நிற்கும் பொழுது மட்டும்தான் என்ன கொடுக்க முடியும்? கனி கொடுக்க முடியும். அதனாலதான் சொல்றாரு பாருங்க 7ஆம் வசனத்துல, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அப்போ தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ளாக இருக்கிற பொழுது மட்டுமே, தேவன் உங்களுக்குள் இருக்கிற பொழுது மட்டுமே, நீங்க தேவனுக்குள்ள நிலைச்சு இருக்கிற பொழுது மட்டுமே உங்களுடைய ஜெபம், நீங்கள் கேட்டுக்கொள்வது என்றால் என்னது? ஜெபம். ஜெபத்துல தான் நம்ம கேட்கிறோம் தேவன்கிட்ட. அப்ப நம்ம கேட்கிறது எதுவோ அது நமக்கு செய்யப்பட வேண்டுமானால் அது எப்படி கிடைக்குமாமா? கர்த்தருக்குள் நிலைத்திருப்பது. ஆண்டவருக்குள்ள நம்ம நிலைச்சு நிக்கிறது. ஆண்டவருக்குள்ள நிலைச்சு நிக்கிறது. அதுக்கு பேரு தான் என்னது? ராக் ஃபவுண்டேஷன். வாசிங்க. மத்தேயு 7:22 சொல்றாரு. மத்தேயு 7:22 சொல்றாரு பாருங்க. அது எப்படியாமாம் கர்த்தருக்குள் நிலைச்சிருக்கிறது என்பது? தேவன் யாரு? அவர் ஒரு கற்பாறை. தேவன் யாரு? கண்மலை. தேவன் யாரு? ராக். ஆண்டவர் யாரு? ராக். நான் அந்த வசனத்தை உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த வசனத்தை வாசிங்க. மத்தேயு 7:22 வாசிங்க. சாரி, அந்த வசனம் இல்ல. அதுல நீங்க கீழே வந்தீங்கன்னா பாருங்க 24. பாருங்க, நான் சொல்லிய வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ, பாருங்க, கண்மலையின் மேல் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷன். அப்போ நீங்க தேவன் சொல்வதை கேட்டு, வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ, அவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனே கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ளவன். அப்ப நீங்க தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிற பொழுது நீங்க யாராமா? கண்மலையின் மேல் கட்டப்படுறீங்க. எது கண்மலை என்பது என்னது? வாசிங்க. 1 கொரிந்தியர்ல அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர்ல வாசித்தீங்கன்னா அந்த கண்மலை கிறிஸ்து என்று 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்துல வாசிப்போம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 2, 3, 4 வாசிங்க. 1 கொரிந்தியர் மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். எல்லாரும்
எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். ஆ, எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். ம். எப்படி எனில் அவர்களோட கூட சென்ற பாருங்க, அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலை தண்ணீரை தண்ணீரை குடித்தார்கள். அந்த அந்த கண்மலை கிறிஸ்துவே. அப்போ கண்மலை யாரு? Who is the rock? ஆங்கிலத்துல நீங்க வாசித்தீங்கன்னா வாசிப்பும் அதை ஆங்கிலத்துல வாசிக்கலாம். And they For all drink the same spiritual drink, ஆ, for they drank ஆ, of the spiritual rock ஆ, that followed them, ஆ. and that rock was Christ. அந்த ராக் வாஸ் கிரைஸ்ட். பாருங்க, கிறிஸ்து யாராமா? கண்மலை. ஆமென். the Christ is rock. அப்ப அந்த கண்மலையின் மேல் உங்கள் வீடு என்ன செய்யப்பட வேண்டும்? கட்டப்பட வேண்டும். ஏன் கண்மலையில் கட்டப்பட வேண்டுமானால் அதுதான் என்னது? கட்டப்படும் பொழுது நீங்க கண்மலை மேல கட்டினீங்கன்னா அது என்ன ஆகுது? மழை வந்தாலும் என்ன நடந்தாலும், அதைத்தான் மத்திய 7ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு பாருங்க. பாருங்க 25ஆம் வசனத்தை வாசிங்க. பெருமழை அடித்து பெருவெள்ளம் வந்து, பெருமழை வாசிங்க அந்த வசனத்தை, 25 வாசிங்க. பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம். அப்ப நீங்க தேவனுக்குள்ளாக இருக்கிறப்போ ஒரு பெரிய மலை அப்படின்னு என்னது? பெரிய பிரச்சனை, பெரிய போராட்டம், அல்லது பெரிய குழப்பம், அல்லது எல்லாமே கைவிட்டு போன சூழ்நிலை ஆனாலும் அதான் என்னது? காற்றடிக்கிறப்ப என்ன ஆகும்? எல்லாம் பூரா அடிச்சு தட்டி இழுத்துட்டு போயிடும். நீங்க இப்ப பார்க்கலாம் டிவியில. இப்ப கடந்த நாட்கள்ல உலகத்துல அநேக தேசங்கள்ல பெரு காற்றடிக்கிறது. 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் ஸ்பீடுல காத்து அடிச்சுட்டு போகுது. அது என்னது? சூறாவளி காற்று. அப்ப அந்த சூறாவளி காற்று அடிக்கிறப்ப எவ்வளவு பெரிய பில்டிங் ஆனாலும் சரி, கப்பல் ஆனாலும் சரி, எல்லாமே என்ன ஆகுது? பறந்து ஒண்ணுக்காகாம இடிஞ்சு போயிருது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அப்படி பெருமெல்லம் வந்தும் பெருங்காற்று அடித்தாலும் அந்த வீட்டின் மேல் மோதியும் அது என்ன ஆகுதில்ல? அது விழவில்லை. ஏனென்றால் அது எங்கே கட்டப்பட்டிருக்கிறது? கண்மலையின் மேல் கட்டப்பட்டிருக்கிறது. அப்போ தேவன் தன்னுடைய பிள்ளைகளே, அதற்கு அடையாளம் என்னது? அது இயற்கையோடு ஏன் தேவன் ஒப்பிட்டு சொல்றாருன்னா, தேவன் எப்பொழுதுமே இயற்கையில் இருக்கிறார். ஆமென். காட் இஸ் இன் த நேச்சர். தேவன் எப்பொழுதுமே இயற்கையோடு தான் இருக்கிறார். அதனாலதான் நீங்க இயற்கையா இருக்கிறப்போ நீங்க எப்பவுமே பாதுகாப்பா இருக்க முடியும். இயற்கையை விட்டு செயற்கைக்குள் ஆர்டிபிஷியலா போகிறப்ப தான் அது எதுல போய் முடியுது? மரணத்திற்குள்ளாக. அதனாலதான் பாருங்க, இப்ப ஏஐங்கிறோம், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லி ஏஐ வருதுங்கிறாங்க. இப்போ ஏஐ வந்து என்ன நடக்க போகுதாமா? இப்பவே அநேக பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் சொல்றாங்க, ஏஐ வந்ததுன்னா நிறைய பேருக்கு வேலை இழப்பு ஏற்படும், ஏஐயே எல்லா வேலையும் செஞ்சிருவாமா. அது ப்ரோக்ராம் பண்ணியாச்சு. அதே என்ன, இப்ப நீங்க இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்கன்னா, இப்ப பிரதர் ஜான் இருக்காருன்னா, ஜான் எப்படி நடக்கிறாரு, பேசுறாரு, என்ன செய்கிறாருங்கிறது ஒரு தடவை ரெக்கார்டு பண்ணிட்டீங்கன்னா அது நீங்க என்ன சொன்னாலும் அது செஞ்சுட்டே இருக்குமாமா. அவர் பேசுற மாதிரியே பேசும், அவர் செய்யற மாதிரியே செய்யும். அவர் செஞ்சாலும் செய்யாட்டி அதுக்கு நீங்க கமெண்ட் கொடுத்துட்டீங்கன்னா அது அவர் செஞ்ச மாதிரியே காட்டி பேசிடும். அதனாலதான் கம்பெனிக்காரங்கெல்லாம் பயந்துக்கிறாங்க. பெரிய பெரிய அரசாங்கமே, பெரிய பெரிய ஆபீசர்கள் எல்லாருமே பயந்துக்கிறாங்க. ஏன்னா அது ஏதாவது ஒரு ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்துன்னு வச்சுக்க, ஜனங்களுக்குள்ள என்ன வந்துடும்? குழப்பம் வந்துடும். இப்ப திடீர்னு ஒரு உதாரணத்துக்கு சொன்னா, இப்ப மோடி வந்து இந்தியாவில் யாருக்குமே ஓட்டுரிமை இனிமேல் கிடையாது, ஓட்டே கிடையாது, எலெக்ஷனே இல்லைன்னாருன்னு வைங்க. அவர் சொல்லல, ஆனா ஏஐ மூலமா அந்த மாதிரி வீடியோ, ஃபேக் வீடியோ கிரியேட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன ஆகும்? இந்தியா மிகப்பெரிய போராட்டம், குழப்பம், பிரச்சனை ஆகி ஜனங்கள் என்ன ஆயிரும்? ஒருத்தருக்கு ஒருத்தர், கட்சிக்கு கட்சி அடிதடி ரகல நடக்கும். புரியுதா உங்களுக்கு? இப்ப எப்படி திடீர்னு பணம் இல்லைன்னு சொல்லி சொன்னாங்கல்ல நைட்டோட நைட்டா, அப்ப என்ன ஆச்சுல்ல, 500 ரூபாய் இல்லை 1000 ரூபாய் இல்லைன்னு ஒரே போராட்டம் ஒரு மாசம். அப்ப இந்த மாதிரி குழப்பம் பிரச்சனைகள் வரும்னு சொல்லி ஜனங்கள் என்ன ஆயிடுறாங்க? பயத்தோடு இருக்கிறாங்க. அது என்னது? செயற்கை. அதனாலதான் பாருங்க, தேவன் எப்பொழுதுமே இயற்கையோடு இருக்க விரும்புறார். தன்னுடைய பிள்ளைகளையும் இயற்கையாகத்தான் இருக்க விரும்புறார். அதனாலதான் நீங்க இயற்கையான உணவு சாப்பிட்றப்ப உங்களுக்கு என்ன இல்லை, பெரிய வியாதிகள் வராது, பெரிய பிரச்சனைகள் வராது.
அது செயற்கையா மாறுறப்போ அது குழப்பத்துல போய் முடியும். சரி பாருங்க, அடுத்தது தேவன் இயற்கையா எப்படி இருக்காருன்னா, அவர் காற்றாக கடலாக இருக்கிறார். வாசிங்க ஐசாயா 55, ஏசாயா 55 பாருங்க, தேவன் எப்படி இருக்காருன்னு பாருங்க. ஏசாயா 55 10-11 வாசிப்போம். மாரியும் உறைந்த மழையும் பாருங்க, கவனமா கேளுங்க. மாரியும் குறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து, பாருங்க, விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ. பாருங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்ப மழை வருது, ரெயின்ங்கிறோம், மழை வருது. அடுத்தது என்ன வருது? பனி அல்லது அங்க இது வருது, உங்களுக்கு என்ன கிடைக்குது? காற்று வருது. இப்படி இது எல்லாமே வந்து உறைமழை வருகிறது, ஆலங்கட்டி மழை வருது. இப்படி எல்லாமே வந்து அது என்ன செய்கிறது? இந்த பூமியை நனைச்சு அதுக்கு பிறகுதான் என்ன வருது? விளைச்சல் வருகிறது. நமக்கு எப்படி மழை மூலமா தான் விளைச்சல் வருது. மழை இல்லைன்னா என்ன ஆயிரும்? விளைச்சல் இருக்காது. அரிசி பருப்போ அல்லது மற்ற காய்கறிகளோ உங்களுக்கு விளையாது. அப்ப பாருங்க, தேவன் என்ன செய்கிறாராமா, மழையையும் குறைந்த மழையையும் அனுப்பி பூமியை நனைத்து அதற்கு பிறகு அது கனி காய்களை கொடுக்க முளைக்க பண்ணி, அது விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்திலே திரும்பாது. அப்ப தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை எப்படி இந்த பூமிக்கு வானத்திலிருந்து மழை காற்று வந்து ஜனங்களுக்கு பயன்படுதோ, காற்று இல்லைன்னா நம்ம என்ன ஆயிரும்? ஆக்சிஜன் இல்லைன்னா எல்லாம் இறந்துரும். காற்று இல்லைன்னா எவ்ரி ஒன் வில் டை. ஏர் இருக்கணும், ஆக்சிஜன் இருக்கணும் நமக்கு. அது காற்றின் மூலமா தான் கிடைக்குது. அதே மாதிரி மழை, ரெயின், அது தண்ணீர்ல தான் என்ன இருக்குது? தண்ணீர்ல தான் ஜீவன் இருக்குது. ஜீவன் என்னது? ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, இன்னும் என்ன இருக்குது? அதை வந்து ஓட்டும்பாங்க, ஆக்சிஜன். அப்ப பாருங்க, அப்போ அது நமக்கு என்ன கொடுக்குதாமா? ஜீவனை கொடுக்கிறது. தண்ணீர் நமக்கு இது நமக்கு தண்ணீர்ல இருந்து என்னென்ன கிடைக்குது? எல்லாமே புரோட்டீன், நைட்ரஜன் உங்களுக்கு எல்லாமே கிடைக்குது. அப்ப இது எல்லாமே ஜனங்களுக்கு உணவாக மாறுகிறது. ஆகாரங்கள் வருகிறது, புரோட்டீன் வருது, ஃபுட்டு கிடைக்குது. அப்ப இது எல்லாமே எப்படி அங்கே வானத்திலிருந்து இந்த மழை மூலமாக வருகிறதோ, காற்றின் மூலமாய் வருகிறதோ, அதே போல தேவனுடைய வார்த்தை, ஆமென், தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு வருகிற பொழுது, தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு வருகிற பொழுது அது எப்படி இருக்குமாமா? சொன்னதை செய்யும். நான் விரும்புகிறதை செய்யும். தேவன் என்ன விரும்புகிறாரோ, வாட் இஸ் திங்கிங், வாட் இஸ் எக்ஸ்பெக்டிங், வாட் இஸ் வாண்ட் டு டூ, தேவன் எதை விரும்புகிறாரோ, எதை செய்யுங்கிறாரோ அதை செய்து அதை அனுப்பின காரியத்தை வாசிப்போம். அந்த வசனத்தை, அனுப்பின காரியத்தை நான் அதை அனுப்பின, அது என்ன நோக்கத்திற்காய் தேவன் அதை அனுப்பினாரோ அந்த காரியம் வாய்க்கும். அது வந்து ஃபுல்ஃபில் ஆகும். அது வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். அதை வந்து என்ன செய்யும்? அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும், அதை நடைமுறைப்படுத்தும். ஆமென். அதான் தேவனுடைய வார்த்தை. அது வெறுமையாய், இட்ஸ் நாட் அ வாய்ட், இட்ஸ் நாட் அ வேலிட், அதுக்கு மரியாதை இல்லை என்று அல்ல, அது சொன்னதை செய்து முடிக்கிறதாக இருக்கிறது. ஆமென். பாருங்க, அதனால அது எதோட இணைச்சு சொல்றாரு? ரெயின் அண்ட் ஸ்னோ. தேவனுடைய வார்த்தையும் எப்படி மழையும் அங்கே மாரியும் பெய்கிறதோ அதை போல தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. அடுத்தது நான்காவதாக, தேவனுடைய வார்த்தை அது தங்கமாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை கோல்டு. கோல்டு எதற்கு அடையாளம்? தங்கம், விசுவாசத்துக்கு அடையாளம். வாசிங்க சங்கீதம் 19:7 நம்ம இப்போ கூட வாசித்தோம். அதுல நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 19 நம்ம வாசிச்சோம். அதுல ஒரு காரியத்தை நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். வாசிப்போம். சங்கீதம் 19 10 வசனத்தை வாசிங்க.
பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை குறைவற்றது, அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டில் உளுந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரமும் உள்ளது. மதுரமுமானது. அப்ப பாருங்க, இரண்டு காரியம். ஒன்று ஹனி, ஒன்று என்னது? தேவனுடைய வார்த்தை என்னது? ஹனி, தேன். தேன் எப்படி மதுரமானது? இன்னைக்கு தேனை விரும்பாதவர்களே இல்லை. தேன்ல உங்களுக்கு அவ்வளவு மருத்துவ குணம் இருக்கிறது. அதனாலதான் காலையில் உடம்பு நல்ல பெரிய உடம்பு இருக்கிறவங்க உடம்பு குறைக்கணும், சுடுதண்ணில ஒரு 2 சொட்டு தேன் விட்டு சாப்பிடுங்க, உடம்பு குறையும்பாங்க. அல்லது தேன் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா உடலுக்கு நல்லது. வெறும் தேன் மட்டும் சாப்பிட்டா உடலுக்கு நல்லது, உடல்ல நல்ல பலன் கிடைக்கும்பாங்க. இப்ப பாருங்க, அது எப்படி அது ஒரு மனுஷனுக்கு ஆயுசு நாட்களை கொடுக்கிறதோ, பலனை கொடுக்கிறதோ, ஒரு இனிப்பானதோ, அதை போல தேவனுடைய வார்த்தையும் நமக்கு நன்மைகளை தருகிறது. ஆமென். அது நமக்கு பலனை தருகிறது. அது மட்டுமல்ல, அது பொன்னாக இருக்கிறதாமா. இன்னைக்கு தங்கம் விலை என்ன ஆச்சு? பவுனு 1 லட்சத்துக்கு மேல போயாச்சு. தங்கம் விலை 1 லட்சத்துக்கு மேல. ஒரு காலத்துல வெறும் 100 ரூபா 50 ரூபாய்க்கு இருந்தது. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி வெறும் 50 ரூபாய்க்கு இருந்தது, 50 ஆண்டுகளுக்கு முன்பாக. இன்னைக்கு 1 லட்சம். அது எவ்வளவு மதிப்பு மிக்க ஒன்று பாருங்க. அதே போல தேவனுடைய வார்த்தை மிகுந்த பசும்பொன்னிலும் விரும்பப்படத்தக்கது. ஆமென். அடுத்தது தேவனுடைய வார்த்தை. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம 6-7 காரியம் பார்த்தாச்சு. இன்னும் ஒரு 3-4 காரியத்தை நம்ம பார்த்து முடிக்கலாம். பாருங்க, தேவனுடைய வார்த்தை அது ஒரு கண்ணாடியானது. ஒரு மனுஷன் டெய்லி காலையில வீட்டுக்குள்ள இருந்து புறப்படுறதுக்கு முன்னாடி எதை பார்ப்பான்? கண்ணாடி பார்ப்பான். தேவனுடைய வார்த்தை நமக்கு ஒரு கண்ணாடியாக இருக்கிறது. ஆமென். வாசிப்போம். யாக்கோபு, ஜேம்ஸ் 2 வாசிங்க. ஜேம்ஸ் 1st chapter, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 22-23 வாசிப்போம். பாருங்க, அல்லாமலும் பாருங்க, நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு பாருங்க, திருவசனத்தை கேட்கிறவர்களாக மட்டுமல்ல. பாருங்க, அப்போ வேதத்தை நம்ம இப்ப இங்க எல்லாருமே உட்கார்ந்து கேட்கிறோம். கவனமா கேளுங்க. இங்க வேதத்தை எல்லாருமே உட்கார்ந்து கேட்கிறோம். ஆனா கேட்கிறவங்களாக மட்டுமல்ல, சும்மா கேட்டுட்டு போறவங்களாக மட்டும் இருக்கக்கூடாது. திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாகவும் இருங்கள். வேதவசனத்தை கேட்கிறவர்களாக மட்டுமல்ல, அதன்படி செய்ய வேண்டும். ஏனென்றால், ஏன் கேட்கறது மட்டும் அல்ல, செய்ய வேண்டும்னா சொல்றாரு பாருங்க. ஒருவன் திருவசனத்தை கேட்டு அதன்படி செய்யாதவனானால், அதை செய்யலைனா அவன் எப்படி அம்மா? கண்ணாடியிலே தன் சுவாப முகத்தை பார்க்கிற மனுஷன். அவன் அதை பார்த்து அவிடம் விட்டு போனவுடனே தன் சாயல் என்ன என்பதை மறந்துடுறான். ஒரு சிலர் அடிக்கடி கண்ணாடி பார்த்துட்டே இருப்பாங்க. முடி கலைஞ்சிருச்சா, கண்ணு நல்லா இருக்கா, மூக்கு நல்லா இருக்கா, இல்ல வேர்வை வந்துருச்சா, இல்ல இதுவா அதுவான்னு சொல்லி அடிக்கடி கண்ணாடி பார்த்துட்டே இருப்பாங்க. எதுக்காமா? தன்னை அழகுபடுத்த, அல்லது தன்னுடைய உருவம் எப்படி இருக்கிறது என்கிறதை மறந்து விடுகிறார்களாம். பாருங்க, அது அவனுக்கு என்ன கொண்டு வருகிறது? மறதியை கொண்டு வருகிறது. அதனாலதான் அடிக்கடி பாருங்க, பைபிள் வசனத்தை நீங்க வாசிச்சுட்டே இருக்கிறப்போ உங்களுக்கு என்ன கிடைக்குது? நீங்கள் மறந்து போகாமல் இருக்க, தேவனை ஒவ்வொரு நாளும் நினைக்க, நீங்க அதன்படி கேட்டு செய்யும் பொழுது தேவன் உங்களுக்குள் இருந்து உங்களுடைய நீங்கள் யார் என்பதை உங்களுக்கு உணர்த்துவார். ஆமென். நீங்கள் யார் என்பதை அவர் உங்களுக்கு உணர்த்துகிறதுக்கு தான் அது சொல்லப்படுகிறது. அப்ப ஒரு கண்ணாடிக்கு அடையாளமாக, சிம்பிள் ஆஃப் த காட் ஆஃப் வேர்ட் இஸ் லைக் a mirror. அது நமக்கு கண்ணாடியை போல ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக அது பாலுக்கு இணையாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். பைபிள் வேர்ட் இஸ் மில்க். வாசிங்க 1 பேதுரு 2ஆம் அதிகாரம்
ஒரு 3 பக்கம் தள்ளுனீங்கன்னா இருக்கும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. 2:3. சகலவித கபடத்தையும் ம் வஞ்சகங்களையும் ம் பொறாமைகளையும் ம் சகலவித புறம்போடுகளையும் ஒழித்துவிட்டு ம் நீங்கள் வளரும்படி பாருங்க, நீங்க தேவனுக்குள்ளாய் வளரும்படி. பாருங்க, ஒரு குழந்தை பிறந்ததுன்னா, ஒரு குழந்தை இந்த பூமியில பிறக்கிறது வைங்க, புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல திருவசனமாகிய பைபிள் வசனம், திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிரு. அப்ப வேதம் எப்படிப்பட்டது? அது ஒரு ஞானப்பால், மில்க். எப்படி பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால் மிக அவசியமோ, அதை போல தேவ பிள்ளைகளாகிய நமக்கு பைபிள் வசனம் அது ஒரு பால். அதை நம்ம என்ன செய்ய வேண்டும்? அதன் மேல நமக்கு வாஞ்சை இருக்க வேண்டும், அதன் மேல நமக்கு பற்று இருக்க வேண்டும். அது எப்படிப்பட்டது? எதற்காமா அந்த பால் எதற்கு குடிக்கப்படுகிறதாமா? ஒரு குழந்தைக்கு என்ன வரும்? சரீரத்துல பலன் கிடைக்கும், ஜீவன் கிடைக்கும், வளரும், ஞானம் கிடைக்கும், புத்தி கிடைக்கும், அது நல்ல கண் பார்வை கிடைக்கும், நல்ல காதுகள் கேட்கும். இதெல்லாம் கிடைக்கிறப்போ அது இல்லைன்னா தான் என்னது? ஊட்டச்சத்து குறைஞ்சு போயிடும். அப்ப அதை போல பாருங்க, நீங்க வேத வசனம் உங்களுக்கு என்ன கொண்டு வருதாமா? நம்ம இருக்கிற சகல துர்குணத்தை எடுத்து போடுகிறது. ஆமேன். அது என்ன செய்கிறது? நமக்குள்ள இருக்கிற துர்குணத்தை எடுத்து போகுது, நமக்குள்ள இருக்கிற கபடத்தை எடுத்து போடுது, நமக்குள்ள இருக்கிற வஞ்சகங்களை, பொறாமைகளை, புறங்கூறுதலை ஒழித்து போடுகிறது. இதெல்லாமே வீக்னஸ். ஒரு மனுஷனுக்குள்ள இதெல்லாமே துர்குணம் ஒரு வீக்னஸ், கபடம் ஒரு வீக்னஸ், வஞ்சனை ஒரு வீக்னஸ், பொறாமை, புறங்கூறுதல், இது இந்த 5 காரியங்களை எடுத்து போடுது. இது 5மே என்னது? பலவீனமான காரியம். ஒரு மனுஷனை தேவனுடைய பிள்ளைகள் என்பதற்கு அடையாளமாக இல்லாதபடி அது உலகத்தானுக்கு இருக்கிற காரியம். அப்ப இதை நம்மை விட்டு ஒழிச்சு போடுறதுக்கு நம்ம இப்ப எப்படி மாற வேண்டுமாமா? ஒரு புதிய குழந்தைகளைப் போல தேவனுக்குள்ளாக தேவனுடைய அந்த வார்த்தைகளை, அந்த ஞானப்பாலின் மேல் வாஞ்சி உள்ளவர்களாய் இருந்து அதை அனுதினமும் நம்ம ருசிக்க வேண்டும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிக்கு பார்க்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு. அடுத்தது, தேவனுடைய வார்த்தை ஒரு பட்டயம். தேவனுடைய வார்த்தை ஸ்வாட். அது எப்படிப்பட்டது? ஸ்வாட். வாசிங்க, எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுது. வாசிப்போம். எபிரேயர் 4:12. பாருங்க, தேவனுடைய வார்த்தையானது அது எப்படிப்பட்டது? ஜீவன், வல்லமை. பாருங்க, அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். எந்த பட்டயத்திலும் கருக்காயும் ஆத்துமா, ஆவி, பாருங்க, தேவனுடைய வார்த்தை என்ன செய்கிறதாமா? நம்முடைய இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறது. எது நல்லது, எது கெட்டது, எது சரி, எது தவறு என்கிற அந்த யோசனைகளை. அது மட்டும் இல்ல, நம்முடைய இருதயத்திலே இது சரியா, பேசலாமா, பேசக்கூடாதா, பார்க்கலாமா, பார்க்க கூடாதா, செய்யலாமா, செய்யக்கூடாதா என்று நம்முடைய இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாமா, செக்ரிகேட் பண்ணுகிறது. ஆமேன். அதுதான் என்னது? தேவனுடைய வார்த்தை. அது எப்படிப்பட்டதுன்னா, அது ஒரு பட்டயம் மாதிரி. அது இருபுறமும் கருக்குள்ள அப்படின்னு என்னது? கருக்குள்ளதுன்னு என்னது? ஷார்ப்பா இருக்கும். இந்த திருப்பினாலும் வெட்டு, இந்த திருப்பினாலும் வெட்டு. நீங்க கத்தி எல்லாம் பார்த்துருப்பீங்க. வீட்டுக்கு பயன்படுத்துற கத்தி ஒரு சைடு தான் தீட்டி இருப்பாங்க. ஆனா போர் செய்கிற கத்தி அதான் என்னது? ஸ்வாட். ஸ்வாடுங்கிறது என்னது? போருக்கு பயன்படுத்துவது. எதற்கு? போருக்கு பயன்படுத்துறது. ராஜாக்கள் அந்த காலத்துல சிப்பாய்கள் எல்லாம் கத்தியில தான் சண்டை போடுவாங்க. இன்னைக்கெல்லாம் என்னது? அணுகுண்டு. இன்னைக்கெல்லாம் என்னது? ஏரோப்ளைனை வச்சு போடுறாங்க, குண்டு போடுறாங்க. ஆனா அந்த காலத்துல என்ன இருந்தது? ராஜாக்கள் காலத்துல கத்தி தான் வச்சிருப்பாங்க. கையில கத்தி தான் இருக்கும். ஈட்டி கூட ஒரு சைடு தான் முனை இருக்கும். கத்தியில தான் சண்டை போடுவாங்க. நீங்க இந்த பழைய காலத்து எம்ஜிஆர் படம், சிவாஜி படத்துல எல்லாம் பார்த்துருக்கலாம். பாருங்க, அப்போ இந்த கத்தி என்னது? பட்டயம். அதற்கு பேர் என்னது? பட்டயம் வாங்க.
அப்போ தேவனுடைய வார்த்தை அப்படிப்பட்டது. ஆமென். பாருங்க, அது நம்மை பாதுகாக்கிறது. அது எதற்குன்னா, ஏன் சோல்ஜரோ ராஜாக்களோ கத்தி வச்சுக்கிறாங்க? அவன் அதுல இருந்து தப்பிக்க. ஒருத்தர் தன்னை வெற்ற வர்றான்னா முன்னாடி பின்னாடி எங்க வந்தாலும் அவன் அதை சுழட்டி அடிக்கலாம். அதை போல நீங்களும் என்ன செய்ய முடியும்? தேவனுடைய வார்த்தையை வைத்துக்கொண்டு, அந்த கத்தியை வைத்துக்கொண்டு, பிசாசானவன் அல்லது நம்முடைய எதிராளியானவன் நம்மை சுற்றும் பொழுது நம்ம தேவனுடைய வார்த்தையினாலே பாதுகாக்கப்படுகிறோம். ஆமென். அதான் தேவனுடைய வார்த்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கார். இன்னும் 2 காரியத்தை வாசித்து நம்ம முடிக்கலாம். பாருங்க, தேவனுடைய வார்த்தை அது அக்கினியானது. அது எப்படிப்பட்டது? வாசிங்க எரேமியா 23:29. எரேமியா 23:29. அதே மாதிரி எரேமியா அதுல 2 காரியத்தை பார்க்கலாம். வாசிப்போம். எரேமியா பாருங்க, என் வார்த்தை பாருங்க, என் வார்த்தை அக்கினியை போலும். பாருங்க, கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போலும். அங்க 2 காரியம், ஃபயர் அண்ட் ஹம்மர். தேவனுடைய வார்த்தை என்னது? ஃபயர். அதனாலதான் ஒரு பரிசுத்தாவி வரும் பொழுது அங்க என்ன நடக்குது? பரிசுத்தாவி வரும் பொழுது வாசிங்க, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்துல பரிசுத்தாவி வரும் பொழுது அங்கே என்ன வந்தது? அக்கினிமயமான நாவுகள். ஏன் அக்கினி இறங்குது? பரிசுத்தாவிக்கும் அக்கினிக்கும், தேவனுடைய வார்த்தைக்கு அக்கினிக்கு என்ன காரணம்? நம்ம சொல்லி இருக்கிறோம் இதுக்கு முன்னாடியே. வாசிங்க அப்போஸ்தலர் 2 ஆக்ட் 2:3 வாசிங்க. அப்போஸ்தலர் 2:3 வாசிப்போம். பாருங்க, அக்கினிமயமான நாவு எல்லோர் மேலும் வந்து பிரிந்து அவர்கள் மேல் காணப்பட்டது. பாருங்க, அப்போ பரிசுத்தாவி எதற்கு அடையாளமாக கொடுக்கப்பட்டது? அக்கினியாக வருகிறது. அதனாலதான் பாருங்க, அங்கே முதலாக அங்கே பவுல் சவுலாக இருந்த பொழுது அங்கே அவன் மேல என்ன வந்தது? வாசிங்க அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் பிரயாணமாய் போய் பாருங்க, ஒரு ஒளி வருகிறது. என்னது? ஒரு ஃபயர், ஒரு வெளிச்சங்கிறது என்னது? அது ஒரு விளக்கு மாதிரி தான், அது ஒரு ஒளி தான். அது என்னது? ஃபயர் மாதிரி இருக்கும். பாருங்க, அது அவன் மேலே விழுந்தது. அவன் பாருங்க, விழுந்த உடனே அவனது கண் என்ன ஆயிடுச்சு? கண்ணு போயிருச்சு. அவனுக்கு கண்ணு போயிருச்சு. நீங்க அதை தொடர்ந்து நீங்க வாசித்தீங்கன்னா தெரியும். பாருங்க, 7ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, அவன் மனுஷ சத்தத்தை கேட்டு ஒருவரையும் காணாமல் இருந்தான். சவுல் தரையில் இருந்த பொழுது அவன் கண்ணு காணவில்லை, அவனுடைய கண்கள் காணவில்லை. சரி, பாருங்க, அப்ப தேவன் அவர் ஒரு ஃபயராக இருக்கிறார். ஆமென். ஃபயர் இது இன்னொரு காரியம். ஃபயர் எதுக்கு அடையாளம்? சுட்டெரிப்பதற்கு அடையாளம். ஆமென். நம்முடைய பழைய மனுஷனை, பழைய சிந்தனைகளை, பழைய யோசனைகளை, பழைய காரியங்களை சுட்டெரிக்கிறது. அதுதான் பரிசுத்தாவி இறங்குது. அதனாலதான் என்னது? தன் பாவங்களை மறைக்கிறவன் ஆழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்யும் பொழுது, நம்ம அறிக்கை செய்யறப்போ தேவன் அதை சுட்டெரிச்சிடறான். ஆமென். அப்ப அதுக்கு அது பயன்படுத்த. அடுத்தது ஹம்மர். எதற்குனா, ஹம்மர்னு என்னது? அது இங்க தமிழ் என்ன போட்டிருந்தது? சுத்தி. இல்ல, நம்ம எரேமியால வாசிக்கிறப்ப அங்க என்ன சொல்லி இருக்கிறது? தேவனுடைய வார்த்தை வாசிங்க 23:29. அக்கினியை போலவும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டி. சம்மட்டி எதற்கு பயன்படுத்தப்படுகிறது? உடைச்சு போட. அது எதற்கு? உடைச்சு போட. நமக்குள்ள தேவையில்லாததெல்லாம் வெளியெடுக்க. நமக்குள்ள இருக்கிற தேவையில்லாத காரியங்களை வெளியே எடுத்து போட தேவன் அதை பயன்படுத்துகிறார். உள்ளான மனுஷன் பலப்பட, நமக்குள்ள இருக்கிற பழைய மனுஷனை. அதனால அதுக்குதான் அங்க பவுல் சொல்றாரு, பழைய மனுஷனை களைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். ஆமென். அடுத்தது தேவனுடைய வார்த்தை அது நமக்கு அப்பமாக இருக்கிறது. ஆமென்.
வாசிங்க. இன்னொன்னு தேவனுடைய வார்த்தை அது நமக்கு இன்னொன்னா இருக்கு. வாசிங்க. மல்கியா 3:2. இன்னொருவர் உபாகமம் 6:51. ஏன்னா இன்னும் நிறைய இருக்கு தேவனுடைய வார்த்தை. நான் இதோட முடிக்கிறேன். உபாகமம் 6:51. பாருங்க, மல்கியா 3:2 வாசிங்க. ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படையில் நிலைப்பவர் புடமிடுகிறவன் அக்னியை போலவும் வண்ணாருடைய சவுக்காரத்தை போலும் அப்படின்னு என்னது? அதை ஆங்கிலத்தில் வாசிங்க. And he shall sit as a refiner, Huh. and purifier of silver, and he shall purify the son of light, and powers from as gold and silver, that they may offer unto the Lord an offering in gladness. Want to continue? பாருங்க, அது நமக்கு எப்படி இருக்கிறதாமா? தேவன் மலாக்கி 3:2 அந்த ஒரு காரியத்தை நீங்க கவனிச்சீங்கன்னா அதுல ஒரு ஹிடன் வேர்ட்ஸ் ஒன்று இருக்கு. Malachi 3:2. But who may abide the day, abide the day, coming, and who shall stand when the upfront, for he is like a refined பாருங்க, fire. இஸ் லைக் a refiner fire. அதைத்தான் நம்ம பார்த்தோம். ஃபயர் என்பதை நம்ம பார்த்தோம். தேவன் அக்னியாக இருக்கிறார். இங்க அண்ட் லைக் எ ஃபுல்லர் சோப். என்னது? ஃபுல்லர் சோப்பு மாதிரி. சோப் எதுக்கு நம்ம பயன்படுத்துறோம்? பாடியில் இருக்கிற அழுக்குகள் அப்பப்ப கழுவியறோம். அப்ப தேவனுடைய வார்த்தை அதைத்தான் நீங்க சொல்லுகிறது, வண்ணாருடைய சவுக்காரத்தை போல. அப்போ தேவனுடைய வார்த்தை அது நம்ம என்ன செய்கிறதாமா? புடமிடுகிறது. தேவனுடைய வார்த்தை புடமிடு அக்கினியை போலவும் வண்ணாருடைய சவுக்காரத்தை போல. அதுதான் என்னது? சோப்பு. அது நம்மை சுத்தம் செய்வதற்கும் நம்மை புடமிடுவதற்கும் தேவனுடைய வார்த்தை பயன்படுகிறது. ஆமென். அடுத்தது நீங்க இதுல வாசித்தீங்கன்னா உபாகமத்துல தியோட்ரானமி 6ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறப்போ தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டதாமா? தேவனுடைய வார்த்தை பாருங்க, அது நமக்கு ஒரு ஜீவ அப்பமாக இருக்கிறது. ஆமென். அது என்னது? ஜீவ அப்பமாக இருக்கிறது. வாசிங்க. வாசிங்க 6ஆம் அதிகாரத்துல 5, 6, 7 வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. சரி, இல்ல 8:3 வாசிக்கும். அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல. பாருங்க, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல. பாருங்க, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்ப வார்த்தை என்னது? அப்பத்திற்கு அடையாளம், பிரெட்டுக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆமென். அதாவது ஆண்டவரும் அங்கே மத்தேயிலையும் சொல்லியிருக்காரு இதே வசனத்தை. மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறப்ப சாத்தான் கிட்ட பேசுறப்ப சொல்றார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான். இப்ப பாருங்க, தேவனுடைய வார்த்தை என்னது? அப்பமாக இருக்கிறது. அதனாலதான் இயேசு சொன்னாரு யோவான்ல, நானே ஜீவ. யோவான் 6ஆம் அதிகாரத்துல வாசிப்போம்.
ஜீவாப்பம் நானே. அப்ப பாருங்க, தேவன் நமக்கு அப்பமாக இருக்கிறார். தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் அப்பத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஜீவனை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இன்னும் அநேக வார்த்தைகள் இருக்கிறது பாருங்க. கர்த்தர் தன்னுடைய வார்த்தையின் மூலமாக, ஆமென், அதனாலதான் இந்த சிம்பிள் ஆஃப் காட் என்று சொல்லுகிறோம். தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் அநேக காரியங்கள் இருக்கிறார். அதுலயே நீங்க பார்த்தீங்கன்னா அவர் ஜீவ தண்ணீர் என்று சொல்லுகிறார். நானே ஜீவ தண்ணீர். இன்னும் நிறைய இருக்கு பாருங்க. தேவன் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய பிள்ளைகளுக்காக அவர் கூட இருந்து அவர்களை பாதுகாக்கணும், அவர்களுக்காக பரிந்து பேசுகிறவராக, அவர்களுக்காக அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுக்கிற தேவனாக, ஜீவனை கொடுக்கிறவராக, சுகத்தை பலத்தை கொடுக்கிறவராக, பத்திரத்தை பாதுகாப்பை கொடுக்கிறவர்களாக இன்னும் தேவன் நமக்கு இன்னும் அநேக காரியங்களை செய்ய வல்லவராய். அப்படிப்பட்ட தேவனுக்கு நாம் நன்றி சொல்லி நாம் இந்த வேளையிலே கர்த்தருடைய கரத்திலே அவர் வார்த்தையாய் நம் மத்தியில் இருப்பதற்காய் நன்றி சொல்லி நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவர், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களை படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, இந்த அருமையான நாளிலும் உடைய சத்திய வார்த்தையை வாசிக்கவும் தியானிக்கவும், அதில் சொல்லப்பட்ட மகத்தான காரியங்களை குறித்து தியானிக்க ஆண்டவரே நீர் இரக்கம் பாராட்டினீரப்பா. நீர் வார்த்தையாய் இருக்கிறீர், ஜீவனாய் இருக்கிறீர், வெளிச்சமாய் இருக்கிறீர். ஆண்டவரே நீர் கர்த்தாவே எங்களுக்காக ஆண்டவரே நீர் கண்மலையான தேவனாய், நீர் வெளிப்பட்ட தேவனாய், எங்களுக்காக நீர் பரிந்து பேசுகிற தேவனாய் இருக்கு. எங்களுக்காக நீர் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையானது அது ஆண்டவரே இந்த பூமியையும் அதன் கீழ் உள்ள சகலவற்றையும் படைத்ததாயிரு. எப்படி ஆண்டவரே இந்த பூமிக்கு மழையானது அனுப்பப்படுகிறதோ அதை போல உடைய வசனத்தை அனுப்பி அதை செய்து முடிக்க பண்ணுகிறேன். நாங்கள் அந்த வார்த்தையை கேட்டு அதில் நிலைத்து நிற்கிற பொழுது நாங்கள் கனி கொடுக்க முடியும் என்று பார்க்கிறோம். அந்த வார்த்தை எங்களுக்குள்ளாக அது ஆண்டவரே அது 30, 60 கனி கொடுக்கிறதாய் மாறுகிறது கர்த்தாவே. தொடர்ந்து நாங்கள் அந்த ஜீவ தண்ணீரை, ஜீவ அப்பத்தை ஆண்டவரே அந்த தேனை அந்த கண்மலையிலே நாங்கள் நிற்கத்தக்கதாக தேவன் எங்களுக்கு பலனை கொடு. எங்களில் இருக்கிற எல்லா பழைய கிரியைகளை, பழைய சிந்தனைகளை சுட்டரிக்கிற ஒரு அக்னியாய் இருக்கிறீரப்பா. எங்களை நீர் போஷிக்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. நீரே ஜீவ அப்பமாய் இருக்கிறீரப்பா. எங்களுக்கு தாகத்தை தீர்க்கிற ஜீவ தண்ணீராய் இருக்கிறீரே கர்த்தாவே. உம்முடைய கரத்துல நாங்கள் எங்களை ஒரு விஷயம் கூட ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து நீர் வார்த்தையின் மூலமாய் பேசும். தொடர்ந்து உங்களுடைய வார்த்தை எங்களுக்குள்ளாய் நிலைத்து நிற்க நாங்கள் ஆண்டவரே உம்முடைய வார்த்தை எங்களில் நிலைக்கும், நீர் எங்களில் நிலைத்து நிற்க தேவ கிருபையைத்தான் பரிசுத்தாவினாலே நிரப்பி எங்களை ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்மை கனப்படுத்த, உம்மை மகிமைப்படுத்த, தொடர்ந்து நாங்கள் உமக்கென்று சாட்சியாய் நிற்க தேவ கிருபையும் தேவ பலனையும் தான். கேட்ட ஒவ்வொரு வார்த்தையின்படியாய் எங்கள் ஜீவியம் மாற, எங்கள் ஜீவியம் அதற்கென்று வெளிப்பட, எங்கள் ஜீவியம் அதற்கென்று பிரித்தெடுக்கப்பட்டதாக இருக்க தேவன் தயவை தர வேண்டுமாய். வந்துள்ள ஒவ்வொருவரும் கர்த்தர் இன்னும் அதிகமாய் பலப்படுத்தும். இன்னும் அதிகமாய் உம்மை நேசிக்கிற பிள்ளைகளா, உண்மையில அன்பு கூறுகிற பிள்ளைகளா, உமக்கென்று சாட்சியாய் நிற்கத்தக்கதாக தேவ இரக்கம் கிடைக்கட்டும். தொடர்ந்து உடைய கரம் எங்களை வழிநடத்த வேண்டுமா இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுநாமத்தை என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. அல்லேலூயா. துதி கனமகிமையோட ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனமகிமையோ ஓ நீரே ராஜா. அல்லேலூயா. ஸ்தோத்ரம் 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 மேகஸ்தம். ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் நீரே ராஜாவே. அல்லேலூயா. துதி கனமகிமை ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. கனமகிமை ஓ நீரே ராஜா. அல்லேலூயா. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தமும் இன்னும் இன்னும் சதா காலங்களிலும் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. God bless you. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரோடு கூட இருப்பாராக. ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட்.